ஸோ ஹாய் எல்லா மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கேம் பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம இதே மாதிரி நிறைய கேம்ஸ் போட முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2ன்னு ஒரு கேம் விளாட போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் எனக்கு நிறையா வேலைகள் இருந்தனால, அதாவது ஸ்கூலில் இருந்தனால என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பேக் இன்டு த கேமிங், ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் கேம் சிமுலேட்டர் விளையாட போகிறோம். ஓகே கைஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நியூ கேம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உள்ளே போய் விளாண்டு பார்த்தேன். ஓகே, விளாண்டு இந்த கேம் போடலான்னு தான் வந்தேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்து நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வைக்கலாங்க கைஸ், கொஞ்சம் க்ரியேட்டிவாக வைக்கலாம். எல்லாரும் மாதிரி நம்ம சேனல் பேர் போன டைம் மாதிரி வைக்க வேணாம், நம்மளோட சேனல் பேரையே வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ விடிஜி கெஃபேன்னு தான் வைக்க போகிறோம். அப்புறம் விடிஜி கெஃபே பி அண்டு ஜின்னு வைக்க போகிறோம். அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரௌசிங் அண்ட் கேமிங். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு கைஸ். ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2க்குள்ளே போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஓகே, நம்ம எப்படியோ பார்த்தீங்கன்னா 130 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தோம்னா பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. அதனால் மாற்ற முடியல கண்ட்ரோல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வீடே பார்க்க சும்மா பயங்கரமாக பங்களாவாட்டம் இருக்குது. வீடே இப்படி இருக்குதுன்னா அப்போ இவன் பணக்காரன் தானே தெரில. பாருங்கள், டோரெல்லாம் பாருங்கள், சும்மா செமையாகுது கைஸ். இப்போ ஓப்பன் பண்ணால் வீடு மட்டும்தான் அழகாக இருக்குது. இவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஆட்டாகுது. பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா கீழே எலிவேட்டர் வச்சு போக சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த பட்டன் அமுத்துனா எலிவேட்டர் வரும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு கேட்குது, ஆனால் ஒன்றும் எலிவேட்டர் காணும். எங்கேருந்து வருது? ஓகே, ஓப்பன் பண்ணி போகும். என்னது இன்னும் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் வரணும் போமா. வந்துருச்சு கைஸ், எலிவேட்டர் வந்துருச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் எலிவேட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. என்னங்க கூண்டு விட்டுருக்காங்க. கீழே விடக்கூடாது, பழைய காலத்து என்னங்க மூடிட்டாங்க. ஏன் என்ன மூணுந்து கைஸ்? ஏன் மூணான்னு தெரில கைஸ். அநேகமாக பேய் இருக்குமோ தெரியலையே. வினோதமான லிஃப்டாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். என்னங்க என்னங்க இப்படி ஆடுது? என்னங்க பேய்க்குது, லிஃப்ட்டுக்குள்ளே பூந்துருச்சா? ஐயோ, கீழே வந்தோமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னங்க செகண்ட் ஃப்ளோரில் என்ன கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர பார்த்தா எங்கேயோ வந்துருக்குது. ஏங்க யாரோ நம்மளுக்கு தெரியாமல் கதவை சாத்திட்டே இருக்கிறாங்க. இந்த ஆப்ரேட்டர் போய் பார்க்கணும். என்னங்க இதான் நம்ம கடையா? இங்கே 1 hour ஃப்ரீயாமா? என்னது ஸ்குட் இன்டர்நெட் கஃபேவா? என்னோடது விடிஜி கேமிங் கஃபே சார். இது யார் சார் வீடியோ வச்சுருக்கான் வாயில்? ஏங்க இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எதிராக ஒருத்தர் கேமிங் கஃபே வச்சுருக்காங்க கைஸ். என்ன இது சார்? உங்கள் கடையில் எனக்கு கொஞ்சம் வேலை தாங்க சார். என்னங்க இவன் கடையிலலாம் வேலை பார்க்க வேணாங்க, நம்ம ஓனாக கடை வச்சு பண்ண போகிறோம். ஓகே, நம்ம தெரியாமல் ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் அனுப்பிட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அனுப்பி உள்ள வெளியே போவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். அதேமாரி தடன்னு ஆடுது. நம்ம இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டு மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், லிஃப்ட் ரொம்ப ஆடுதுன்னு. ஓகே, வந்தாச்சுங்க. ஏங்க அங்கே பாருங்கள், ஸ்விக்கேமில் பாருவேன். ஏங்க அங்கே பாருங்கள், ஒரு பூனையில் வருது. ஏங்க பூனை பாருங்கள், பூனை நாய் என்னங்க எல்லாம் இந்த வேர்ல்டு நல்லா இருக்குதுங்க. பாருங்க, செமையாகுது கைஸ். ஐயோ சாரி கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஸ்விக்கேமில் வரவேன். ஏங்க பார்க்க தீவிரவாதியாகவே கேட்குறாங்க. பாம்பு கீது வச்சுருக்க போகிறான். என்னங்க சிக்கிட்டோம். அட சை பையன் யார் ராணி உடங்கிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்க இங்கே பாருங்க, யாருன்னு தெரியுதாங்க? ட்ரம்ப்புங்க, ரொனால்டோ ட்ரம்ப். என்னங்க மூஞ்சியில் சாணி பூச்சிட்டு வந்துருக்கிறாரு. சரிங்க ட்ரம்ப் சார், நான் போயிட்டு வரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாகுது. யாருங்க இவன்? இன்னும் மண்டைக்கு மேலே என்ன காமிக்குது? இவன் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாமா. இவனுக்கு இந்த ஊரில் நடக்கிறது எல்லாமே தெரியுமாம்மா. இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் கஃபேயில் ஓனராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவனை நொறுக்கிட்டாங்களாம்மா.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து காசு எனக்கு கொடுக்கலையாமா, இவங்க கூட பேசாதனாலையாமா. நம்மளுக்கு பிடிசி மைனர் ரெகுலராக பண்ணணும்னா நம்மக்கிட்ட லைசன்ஸ் வாங்குற காசு கட்டணுமாம்மா மகனேன்னு சொல்கிறாங்க கைஸ். அப்படிங்களா சார், அப்படின்னா நான் வந்து எப்போ வாங்குறேன்னு அப்போ கட்டிக்கிறேன், அவ்வளோதான். இப்படி சொல்லிட்டோம்னா கேட்க மாட்டான். உடனே நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம ப்ரௌசிங் சென்டர் காணுங்க கைஸ், எங்கே போச்சுன்னே தெரில. இருங்க மேப்பில் போய் பார்ப்போம். இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், இது பிடிசி மைனராமா. இது நம்ம வீடு கைஸ். பின்னாடியே இருக்குது கைஸ், பின்னாடியா? அட கைஸ் இங்கே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இதான் நம்ம கடை பிடிஜி கேஃபே பாருங்கள். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கேமிங் கேஃபே தான் கைஸ். பார்த்தீங்களா, சொல்லி வாயமுல்ல. என்ன கைஸ் இது, இதுக்கு முன்னாடி தான் குப்பை மேடாட்டம் பண்ணி வச்சுருக்க கடையை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வெளியே தூக்கி போட போகிறோம். ஏன்டா வெளியே தூக்கி போடுறீங்கன்னா அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் கைஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் பில்லர் ஆஃப் பண்ணுறேன். எனக்கு தலைவலிக்குது கைஸ், இதை பார்த்தோம்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான். இன்னும் கைஸ் சிக்கிட்டோம். ஜெல்லாம் வேலை தப்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே, இது எலக்ட்ரிசிட்டி டப்பா அவுட் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள் மாப் இருக்குது கைஸ். மாப்பை வச்சு நம்ம இங்கே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படைக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற இந்த இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ தான் நான் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு விஷயம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மெயின் பாக்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவோம் தண்ணி வச்சு. ஏன்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கரண்ட் அடிக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, இந்த மாதிரி கேமில் பண்ணுறன்ட்டு நேரில் கீது வச்சிடாதீங்க, அப்புறம் சோழி முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, அப்படியே கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் கெஃபேவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளை கம்ப்யூட்டர் கேஸு மானிட்டர் அதெல்லாம் வாங்க சொல்கிறானுங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கணும். ஆனால் அவனுங்க ஜாமசார்னு போட்டு வச்சுருக்கானுங்க. காப்பிரைட் கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுறது, அதனால தான். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா என்னமோ ப்ளூட்டிங்னு ஏதோ சவுண்டில் வருது. ஓகே, வரட்டும். ஓகே வந்துடுச்சு கைஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா $2000 இருக்குது கைஸ். $2000 கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கிட்ட இருக்குது கைஸ். 1.5 லட்சம் இருக்குது கைஸ். 1.5 லட்சத்துக்கு ஒரு பிசி பில் பண்ண போகிறோம். ஆனால் அது டாலரில் இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தான் காமிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம www.com போய் வாங்க போகிறோம். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டோம்னா அமேசான் ஜாமசார் 2 ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கேஸ் வாங்க போக சொல்கிறாங்க. நம்ம கடைசியாக கம்ப்யூட்டர் கேஸ் வாங்கிக்கலாம். மிச்சக்கிற காசுக்கு நல்ல கம்ப்யூட்டர் கேஸாக வாங்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் வாங்கலான்ட்டு நாங்கள் செகண்ட் ஹேண்ட் ஷாப் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் டம்மி ஆக்க போகுது. நம்ம கடைக்கு வாங்க போகிறோம். சேர் நம்ம விட்டுக்கிறனால அது அப்புறமேல் கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். கீபோர்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் கீபோர்டு தான் வாங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கீபோர்டு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு செட் ஆகும். நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. மானிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஓல்டு எல்ஜி தான். ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மவுஸ் வாங்க போகிறோம். எல்லாமே அன்ஸ்டால் தான், வேறு வழி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கேஸ் மிச்சம் இருக்கிற காசுக்கு. கம்ப்யூட்டர் கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம முக்கர்லேயே ஹையஸ்ட் ரேட்டாக $1300 வாங்குகிறோம். மொத்தமாக 2400. இருக்கிறது 2000 4 கடன் கொடுத்துக்கலாமா? கொடுக்க முடியாதுன்ட்டாங்க கைஸ். அதனால் மானிட்டரை பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் வாங்க போகிறேன். ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து அவனுங்க அமேசான்லேருந்து வந்து போட்டுருவானுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கடையை மூடிட்டு பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு போகிறோம். ஓகே, ஐயோ உள்ளே கடையை சாத்துறேன் கைஸ். என்ன கைஸ், அவ்வளோ டிப்ரெஷன் கைஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு தான் போக போகிறோம். மருவி இந்த அண்ணா தலைவரே தள்ளி போயிடு, இல்லைன்னா ஒரே குத்து எங்கே இருக்கேன், எனக்கு புன்ஃபுல்லாக தெரியும். இப்போ போலீஸ் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல சவுண்டு கேட்குது கைஸ், ஒரு நல்ல மியூசிக் பீட்டு. ஓகே, இதான் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பு. ஹலோ சார், எனக்கு என்னங்க மரியாதை இல்லை, கஸ்டமர் வந்துருக்கிற மரியாதை இல்லாமல் நின்றுக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேணுங்கிற பொருளை எடுத்துக்கலாம். நம்ம என்ன வாங்க வந்தோம்? கம்ப்யூட்டர் வாங்க வந்தோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. என்ன கையிலே தான் எடுக்கணுமா? நானும் கூட பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவான்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிருந்தேன்னா வேறு என்னாச்சும் எடுத்துக்குமா? நல்ல வேலை நான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், எவனோ முகமூடி போட்டிருக்கான். ஓகே, நம்ம கடைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கடை திறந்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாகசகன்னு வரேன், தூக்கி வீசன். இந்த கேமில் தான் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆகும். எப்படின்னா கீழே ஓடாலும் ஒன்றும் ஆகாது. நேரில் இது பண்ணிடாதீங்க, அப்புறம் உடஞ்சி போச்சுன்னா நான் உத்தரவாதம் இல்லை. ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வைக்க போகிறோம். என்ன நல்லா இருக்குது இங்கே இடம்.
மெயின் பாக்ஸ் கிட்டே வச்சிடல வேணான்னு நினச்சேன். ஓகே இங்கே வச்சிடலாம். ஏதோ சவுண்டு கேட்குது வெளியே. நான் அந்த டெலிவரிக்காரங்க தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே சவுண்டு கேட்டுச்சுல, நான் கேமல் கத்துறேன், இது ஒட்டகம் கத்துற மாதிரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. இதில் ஒரு என்ன விஷயம்னா, நம்மளோட கம்ப்யூட்டரும் பார்த்தீங்கன்னா டம்மி, மவுஸு அதோட டம்மி, கீபோர்டு அதோட டம்மி. ஆனால் சிபியூ பார்த்தீங்கன்னா கேமிங் சிபியூ. அப்படியே நம்மளாம் யார் கைஸ். ஓகே எல்சிடி மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கிற என்னது ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, டொனால்டு ட்ரம்ப்பு வந்திருக்காரு. டொனால்டு ட்ரம்ப்பு, ஓகேங்களா? இவர் பேர் டொனால்டு ட்ரம்ப்பு. டொனால்டு ட்ரம்ப் இல்லை, டொனால்டு ட்ரம்ப்பு. மூஞ்சில் என்னமோ பூசிட்டு வந்திருக்காரு. வெயில் கட்டாக்குது, நம்ம ஊரில் வெயில் கொளுத்தி எடுத்துக்குது தமிழ்நாட்டில். அதனால் வீட்லேயே சேஃபாக இருங்க. அதுக்குன்னு ஸ்கூலுக்குலாம் போகாமல் இருக்காதீங்க. ஸ்கூலுக்கு போங்க கைஸ், அதனால் நல்லா படிங்க. ஓகே கிளாஸ், இது நான் பார்த்தீங்கன்னா லீவ் இருக்கும்போது தான் எடுத்து போட்டுக்கிறேன். அதனால் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. ஓகே இன்றைக்கி இது நம்மளோட கேமிங் சிபியூ வந்துருச்சு. பாருங்கள், பார்க்க சும்மா பல இருக்குதா, ஆனால் இதுக்கு சம்மந்தமே இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போகிறோம் இப்படி கிராஸாக, எப்படி கிராஸாக வைக்க போகிறோம். அப்படியே காலர் வாருங்க, உள்ளே வாருங்க, கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்குது கைஸ். இன்னும் நம்மளுக்கு தான் இல்லை, நம்மக்கிட்ட தான் இல்லை. சரி விடுங்க, அது கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண வாங்கிடுவேன். நான் கண்டிப்பாக உங்களுக்காக வாங்குவேன். அதை வச்சு நிறையா கேம் விளாடுவோம். ஓகே கீபோர்டு, கிளாசிக் கீபோர்டு பார்த்தீங்கன்னா இது பேர் கிளாசிக் கீபோர்டு. ஓகே இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அந்த மோஷன் பிளர் தான் கைஸ். உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கைஸ், தலை வலிக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு எப்படி அது எப்படி போய்க்கிறதுன்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் இந்த கேமை. நான் இப்போ தான் விளாண்டுக்கிறேன். முதல்ல விளாண்டிங்கன்னா ஃபோனில் விளாண்டோம்னா பிரச்சனை இருக்குது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கிராஃபிக்ஸே இருக்காது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓகே இப்போ இந்த மவுஸ், ஆஃபீஸ் மவுஸ் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மவுஸை வைக்கணும். இப்போ இந்த மவுஸை வச்சோம்னா இப்படி திருப்பி வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு, நம்ம கம்ப்யூட்டர் ரெடி கைஸ். அவ்வளோதான். நம்மளோட இது கூட நாயெல்லாம் போயிட்டு முடிங்க. அதுக்கு கூட சீக்கிரம் சாப்பாடு வைப்போம். ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நான் சாப்பிட முடியும், அதுக்கு தர முடியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கஃபே ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வெளியே வரணும் கைஸ், எப்படி வெளியே வரணும்? கைஸ் எப்படி கைஸ் வெளியே வர்றது தெரியல கைஸ், காப்பாற்றுங்க கைஸ். ஓகே எஃப் கொடுத்தா உள்ள ஃபுல் ஸ்க்ரீன் அட்டாக். ஓகே இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஃபேவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரைஸை செட் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா $3 வைக்க போகிறோம். $3 நம்ம ஊருக்கு அதிகம் தான். ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ கியூ கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம், நிறைய பேர் வருவாங்க இப்போது. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டை எடுத்துகிட்டு நிற்கலாம். ஏன்னா யாராச்சும் காசு கொடுக்க முடிட்டான்னு என்ன பண்ணுறது. ஓகே வெயிட்டிங் ஃபார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் கைஸ். என்னங்க திருட்டு பையனே வர ஃபஸ்ட்டாக வாடா எங்கிட்ட. திருட்டு பையன் கைஸ், திருடிட்டு போயிட போகிறான். ஓகே ஃபஸ்ட்டு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணலாம் வாங்க. கைஸ் நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நின்று பார்த்து யாரும் வர மாதிரி இல்லை. கடையை க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான், இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் ஒன்றும் ஆகிடாதுன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் நம்ம கஸ்டமர் யார் ஃபஸ்ட் கஸ்டமர். அவங்க சார் எடா வாங்க 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 சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் பார்க்கவே பயமாக்குறீங்க. நீங்கள் வராதிங்க கைஸ், நீங்களாம் வராதிங்க, இந்த மாதிரி ஆளுங்களாம் வராதிங்க. வாங்க வாங்க வாங்க, முதல் டைம் வரவங்களுக்கு ஃப்ரீ 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 ஃப்ரீ. நாங்கள் ஃப்ரீன்னு சொன்னால் எவனும் வர மாட்டேங்கிறான், ஃப்ரீன்னு சொன்னால் வருவானுங்களே. ஓகே டொனால்டு ட்ரம்ப்பு சார் வாங்க வாங்க. என்ன சார் டெய்லி மூஞ்சியை சாணி பூசிட்டு வரீங்க? ஓகே நீங்கள் பூசிகிட்டே இருங்க, நான் வந்து போகிறேன். கைஸ் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஓகே வாங்க 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 வாங்க, ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. உள்ளே வந்தீங்கன்னா ஷாப்பிங் கார்டு கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம், என்னமோ கொடுப்போம், அவ்வளோதான். ஓகே அக்கா நீங்கள் வரீங்களா? அக்கா வாங்கக்கா ஓடாங்கிட்டுன்னு போயிட்டாங்க. பார்க்குறேன் அக்கா அங்கே வாங்க உள்ளே வந்து பாருங்கள். அங்கே பாருங்கள் கேமிங் பிசியெல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு கேமிங் பிசியில் இருக்குது, வந்து பாருங்கள், வந்து உட்காருங்க, விளாடலாம், கேமில் இருக்குது. அக்கா நீங்களாச்சும் வாங்க, உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக அக்கா. உள்ளே வந்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. தாத்தா நீங்கள் வரீங்களா? ஃப்ரீக்கா தாத்தா. என்னங்க யாரும் வர பண்ணிடுறாங்க.
தாத்தா பார்க்குறீங்க வர மாட்டேங்கிறீங்க. அக்கா நீங்களாச்சும் வாங்கக்கா. பாட்டி பாட்டி பாட்டியா அக்காவா பாட்டியா தெரியல. யாராச்சும் வாங்க ஃப்ரீ உள்ளே வந்தா. யார் வர மாதிரி இல்லை கைஸ். காலையிலேயே ஆயிடுச்சு. திருட கைஸ். இவனு தீவிரவாதி கைஸ். எப்போ வேணாலும் நம்ம கடைக்குள்ள வந்து திருடுவான்னு நினைக்கிறேன். அதனால் இவனையும் போட்டுச்சு. யாராச்சும் உள்ளே வர மாட்டீங்களா? இங்கே வரவங்களை யாராச்சும் வரலின்னா பார்த்தீங்க இன்றைக்கி பாருங்கள். இப்போ பார்த்தோம் சார். உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரீ சார். அது வெளியே நிற்கிற வரைக்கும் தான் சார். உள்ளே போயிட்டீங்கன்னா கொலை காசு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ். உள்ளே போங்க சார். பார்த்தீங்கன்னா இது நிறையா எப்படி சொல்கிறது, ரொம்ப காசு அதிகமாக கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மினிமம் ஒரு $1000 கொடுத்துட்டு போங்க. ஓகே, ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு. ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துக்கலாம். ஓகே, ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். சார் வந்து என்னமோ பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஏதோ கோடிங் எழுதிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் வருங்காலத்தில் நல்லா டெவலப்பர் வருவீங்க சார். சார் யூடியூப் பார்த்து கோடிங் பண்ணுறாரு. ஆமாங்க கைஸ், கோடிங் பண்ணுறாரு கைஸ். கோடிங் கிளாஸ் வீடியோ பார்க்குறாரு. பார்க்கட்டும். நம்ம பார்த்திங்கன்னா வெளியே நின்று காவலுக்கு தான் நிற்கணும். வேறு வழி இல்லை, காவலுக்கு நிற்போம். சார் வரட்டும். சார் காசு மட்டும் கொடுக்காம போனீங்கன்னா தருமடி உழுகப்படும். ஓகேங்களா? கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம கஃபே பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுங்க கைஸ். சார் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிறாரு. நல்லா பார்த்துருந்தா சரி. கையெல்லாம் யோகி காமிச்சிட்டுக்கிறாரு. அநேகமாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நினைக்கிறேன் பீச்சியை. இன்னும் காசு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாருன்னா போதும். இன்னுங்க ஏன் பூனையெல்லாம் கட்டுது. ஓகே, எவனாச்சும் அதை திருடலாம் வந்தானா போட்டு சொல்லிடணும் கிட்ட வந்தானே. ஏன்னா எப்போ எவன் திருடுவான்னே தெரியாது. இங்கே வருங்க. ஓகே, அவங்க அந்த சார் வரட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சென்ட் வேணா அடிச்சுடலாம் கைஸ். சென்ட்டு பாட்டில் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா சாருக்கு ஸ்டென்ட் அடிக்க போகிறோம். ஆல்ரெடி கடை நல்லா இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் சார் இருந்தாங்க சார் சென்ட்டு உங்கள் கடைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் அடிச்சுடுவோம். அப்போ தான் நீங்கள் மனமாக இருப்பீங்க, கடையும் மனமாக இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க கைஸ், கடைக்குள்ளே வந்து வேலையை பார்ப்பாங்க, டர்ரு வேலையெல்லாம் பார்த்துப்பானுங்க. அதனாலே ஒரு 2-3 சென்ட்டில் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். சார் காசு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா மண்டேலி அடிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கைஸ். எல்லோரும் டீசெண்டாக இருக்கணும். காசு கொடுத்தாரா $191 கைஸ். சார் நீங்கள் எப்போவுமே வாங்க சரிங்களா? நீங்கள் எப்போவுமே வந்துட்டு போங்க கடைக்கு. டெய்லியும் வாங்க. ஒரு இந்த மாதிரி $200 கொடுத்துட்டு போங்க. ஓகே கைஸ், வெற்றிகரமாக $200 அவர்கிட்ட வந்து வாங்கியாச்சு. இந்த பிசி வாங்கினால தான் 200, இல்லைன்னா $100 கூட கொடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஓப்பன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. இப்போது எப்படி வருது பேக், எப்படி கைஸ் ஓப்பன் பண்ணுறது? பியா பேக் என்ன கைஸ் பேக் தெரில. என்னென்னு ஆப்குள்ளே போனால் தெரியுமான்னு தெரியலையே. நம்மளோட ஸ்கில் எல்லாம் எக்ஸல் இருக்குது. ஓகே பரவாயில்ல, நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இந்த இதில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா $200 கிட்ட இருக்குது. நம்ம கடைக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலான்ட்டுக்கிறேன் கைஸ். ஒரு சார் வந்துக்கிறாரு. பரவாயில்லைங்க கைஸ், நம்ம கடைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாளே நல்லா இது போகுது. 30 நிமிஷத்துக்கு பார்க்குறாரு. ஓகே, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது காவல் காக்க போகிறேன். ஏன்னா இவரை பார்த்தா காசு கொடுக்காத மாதிரி இருக்குது. பார்க்க திருட்டு பையனாட்டாக்கிறோம். சார் காசு கொடுக்கலன்னா மண்டையில் அடிக்கும். ஓகே கைஸ், மறுபடியும் சொல்லிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொன்னேன்ல பாருங்க காசு கொடுக்காம போகிறாரு. ஏங்க நல்லவரெல்லாம் பார்த்து நம்ம தப்பாக என்ன போடுறோம் கைஸ். இவர் எவ்வளோ நல்லவர். மொட்டையார் சார் தொப்பி போட்டு வந்தார் நம்ம மொட்டைன்னு சொன்னதுனால. ரொம்ப நன்றி சார். $10 பரவாயில்ல, $21 கொடுத்துருக்காரு அரை மணி நேரத்துக்கு. நீங்கள் மறுபடியும் போயிட்டு எப்போவுமே வாங்க சார். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்கிரேட்ஸ்லாம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஈஸியா, இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசி வாங்கலான்ட்டு இருக்கிறேன். ஏசியார் எவ்வளோ ஒரு $100 கூட இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். $100 நம்மகிட்ட அவ்வளோ $200 தான் இருக்குது. ஏசியெல்லாம் $1000. சரி, ஃபேன் வாங்கலாம் வந்து பார்த்தா $190. ஓகே, ஃபேனே வாங்கி வேஸ்ட்டு, அதனால் வாங்க போகிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா லைட் வாங்கலான்னு இருக்கிறேன். லைட்டு இருக்குன்னு தெரியல, இன்னும் $1000 லைட் வேஸ்ட்டாக டைம் கைஸ். லைட் வாங்க போகிறதில்ல. நான் போஸ்டர் வாங்க போகிறேன் கைஸ். போஸ்டர் வாங்கி வேறுங்க சம்பவம் தான் கைஸ். போஸ்டரு கேமிங் போஸ்டர் சும்மா அக்காவாக ஒட்டணும் கைஸ். கஸ்டமர் தான் யாரையும் காணும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் $200 எல்லாம் அப்படி தான் இருக்குது. யார் சந்தா சரி. ஒரு அக்கா வந்துக்கிறாங்க. அக்கா வாங்க.
ஆஹா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறாங்க கைஸ். நம்ம இங்கே இருக்கிற கிராஃப்ட்டோ ஆகணும் இருக்குது, அதை விட்டு வெளியே வந்துக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்துக்கலாம். 3 மணி நேரத்துக்கு கேட்டிருக்கிறாங்க கைஸ். மாசு கைஸ். இங்கே பாருங்க 3 மணி நேரம் கைஸ். நம்ம எப்படி பாருங்க இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது வரும் கைஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வாங்க போகிறோம். இதுக்குன்னே கம்மி ரூபாயோடது. பிக்சர் கேட்டா ஃபேண்டாஸ்டிக் நல்லா இருக்குது, வாங்கணும் காசு இல்லை கைஸ். போஸ்டர் எனக்கு தேவையில்லாதுன்னு தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி மட்டும் ஒன்று, இன்னொரு அர்கேட் மிஷின் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அர்கேட் மிஷின் மட்டும் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அர்கேட் மிஷின் எவ்வளோன்னு பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி நீட்டாகிற மாதிரி அர்கேட் மிஷின் மட்டும் வாங்கிக்கலாம். எவ்வளோ ஒரு 1000 ரூபா? எல்லாமே 1000 ரூபா தான். 200 இருக்குது. 200 வாங்கினா வேஸ்ட்டு கைஸ். அதுக்கு நான் வந்து அதெல்லாம் வாங்க போகிறதில்ல, கண்டிப்பாக வாங்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் காசு வராது. ஏன்னா இது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மானிட்ரு வாங்கிடலாம் கைஸ். ஒரு நல்ல மானிட்ரு ஓகேங்களா. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நல்லா சம்பாரிச்சு பார்த்திங்கன்னா இந்த கடையை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகிறது நம்ம டாஸ்க். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ இந்த அக்கா கொடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்சிடி மானிட்டர் தான் எல்இடி வாங்க போகிறோம். ஏன்னா நல்ல கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு டம்மியான மானிட்டரில் பண்ணோம்னா நம்மளுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஒழுங்காக காசு கொடுத்துருங்க. என்ன அப்படியே நின்ட்டாரு சார்? என்னாச்சு சார்? ஏதோ ஆவான்னு சொல்கிறாரு சார். என்ன சார் டைம் பார்த்துக்கிறீங்க சார்? காசு தாங்க சார். ஏங்க என்னமோ பக் ஆகிடுச்சாட்டாக்குங்க கிட்டத்தட்ட தானே. ஏங்க போகிறாங்க. ஏய் காசு கொடுறேன். ஆக்கும்போது தோணுச்சு $127. சும்மாவா நினச்சாங்க ஏதோ டைம் பார்க்குறேன்னு பேரில் வேவன்ட்டு ஏதோ உளறிட்டு இருந்தேன். அப்போவே தெரிஞ்சு அந்த நாய் காசு தராதுன்னு. நல்ல வேலை நான் நின்னேன், இல்லைன்னா அந்த அக்காவுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க போயிருந்தோன்னா நான் ஓடி இருக்கோம். பாருங்க இந்த அக்கா 1 மணி நேரத்துக்கு கேட்டிருக்காங்க. சரி கொடுத்துருவோம். ஓகே 1 மணி நேரம் அந்த அக்கா யூஸ் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா $406 இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு என்னாச்சு ஏன்னு காப்பாறீங்க? ஐயோ $6 தான் வந்துக்கிறாங்க. ஓகேன்ட்டு போகிறாங்க. என்னமோ நம்ம கடையில் ஃபால்ட்டு கைஸ். நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம கடைக்கு ரிவ்யூவில் வந்துருக்குது. லிட்டில் வார்மர் கம்ப்யூட்டர் சார் பிகைன் டெக்னாலஜியா. ஐயோ நம்ம கடை என்னென்னமோ திட்டிருக்காங்க. நம்ம கடை பார்த்திங்கன்னா ஷிட்டாட்டாக இருக்குதாம்மா. ஷிட்டுனா என்னென்னு நான் சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அந்தளவுக்கு திட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த அக்கா பார்த்திங்கன்னா இவங்க 30 நிமிஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு ஏசி வாங்கணும் கைஸ். வாங்குறோம் கைஸ். அங்கே பாருங்க அழுகிறாருங்க. என்னமோ பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னமோ படம் பார்க்குறாரு. பார்க்கட்டு ஓகே கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா கேம் இல்லைங்கிறாங்க. பார்த்திங்கன்னா பிஹைண்ட் டெக்னாலஜி ரொம்ப டெக்னாலஜி இல்லாமல் இருக்குதாம்மா. டெக்னாலஜி எல்லாம் இருக்குதாம்மா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேம்ஸ் வாங்க போகிறோம். ஆஹா சார் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கைஸ். அப்புறமேல் வாங்க. ஐயோ கைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வேரில் நின்னோம்னா அவர் காசு கொடுக்காம போயிட போகிறாரு சார். சாரி சார். நீங்களை பார்த்தா நல்லா வராட்டாகுது. ஓகே எவ்வளோ சார்? ஏங்க ரொம்ப கம்மியாக காசு வருதுங்க. நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம முதல்ல ஏசி வாங்கணும். ஓகே நம்ம ஏசி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட போகிறோம் கைஸ். வெற்றிகரமாக ஏசி ஆர்டர் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏசி ஆர்டர் போட போகிறோம் கைஸ். பார்த்துக்கோங்க ஏசி ஆர்டர் போட போகிறோம். என்ன கைஸ் ஏன்டா ஊர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீன்னு கேட்காதீங்க. ஏன்னா 434 ஏசிக்கு ஒன்று காசு கிடைக்காது. இருந்துச்சு. என்னங்க என்ன சவுண்டு கேட்குது கைஸ்? ஓஹோ நம்மளுக்கு ஒன்றும் டாஸ்க்கில் நிறைய இருக்குதுங்க பாருங்கள். டுட்டோரியல் டாஸ்க்கு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்குது. அது முடியவே மாட்டேங்குதுன்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே அமேசானில் வந்துட்டு மானிட்டர் மட்டும் கடையில் செகண்ட் ஹேண்ட்லேருந்து வாங்கினால என்னாச்சு இப்போ? ஏங்க அந்த வெடிகுண்டு முருகேசன் வந்து நம்ம கடையவே நாசம் பண்ணிட்டார் சார். சார் ரொம்ப நன்றி சார். ஏங்க நம்ம பிசி எங்கங்க? ஏங்க செதறிடுச்சுங்க பிசி. ஏங்க பிசி செதற விட்டானுங்க. வேணாமாவே நான் வேஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆட போகிறேன் கைஸ். நான் மூட் அவுட் ஆகிடுச்சு. நான் போகிறேன் கைஸ். இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. கரண்ட் வேறு ஆஃப் ஆகி தந்துச்சு. கரண்ட் ஆஃப் ஆகலை. இப்போ நம்ம அதில் மானிட்டர் வாங்கணும் கைஸ். நல்ல மானிட்டர் ₹550. எங்கிட்ட ₹470 தான் இருக்குது கைஸ். அப்புறம் போங்க கைஸ்.
மொத்தமாக ஆச்சே. நம்ம பிசிக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியல, உடஞ்சி இது போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இப்போதைக்கு போதும். நான் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் அடுத்து அங்கே தான் நிற்கிறான் கைஸ், அங்கே தான் நிற்கிறான். டேய் உன்னால தான்டா, நல்ல வேலை கஸ்டமர் எது வாங்குறது இல்லைன்னா எனக்கு அந்த காசு பேருக்கு கஸ்டமர் வர்றவங்களா போயிருப்பாங்க. நீ தான்டா தீவிரவாதி. இவன் தீவிரவாதி இல்லை, வெடிகுண்டு முருகேசன் கைஸ் என் பேர். சாப்பிட இன்னொட்டே உனக்கு கண்ணில் இந்த ஏரியாவில் பார்த்து அவ்வளோதான்டா. ஏங்க எல்லாமே போச்சுங்க நான் கைஸ். ஓகே, நம்ம கேமை சேவ் பண்ண மாதிரி தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டுக்கிறோம். நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுக்கிறோம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம கடையை டெவலப் பண்ண போகிறோம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கெல்லாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வரும், ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வந்திருக்கான்னு நோட்டிஃபிகேஷன் வரும், பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய். நம்ம பங்களாவுக்கு வந்தாச்சு. சரி கைஸ், பாய் கைஸ்.